கோடை மழைக்கு பின்னர் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மட்டுமின்றி மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் கோடை வெயிலின் தாக்கம் கடுமையாக அதிகரித்திருக்கிறது. அனல் காற்றால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் கடுமையான பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கின்றனர். இதுகுறித்து மாவட்டம் முழுவதும் மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்து நமது செய்தியாளர்கள் இணைந்திருக்கின்றனர். முதலாவதாக கோவையில் இருந்து செய்தியாளர் சுதீஷும் மதுரையிலிருந்து நாகேந்திரனும் இணைந்திருக்கின்றனர். முதலாவதாக சுதீஷ், கோவையில வெயிலோட தாக்கம் 2 மடங்கு அதிகரித்திருப்பதா சொல்லப்படுது. பொதுவா கோவைங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதி, அங்க குளிர்ச்சி அதிகமா காணப்படும் அப்படின்ற ஒரு சூழல்ல தற்போது வெப்பம் அதிகரிப்பதற்கான காரணம் என்ன? பொதுவாகவே சென்னை போன்ற பெருநகரங்களிலிருந்து அரசு அதிகாரிகளாகட்டும் சரி, தொழில் புரிபவர்களாகட்டும் சரி, அவர்களுடைய ஓய்வு காலங்களை கோவையில் வந்து கழிப்பதற்கு இந்த கோவை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளை தேர்ந்தெடுத்து இங்கு வசிப்பதற்கான ஒரு சூழல் இருக்கிறது என்ற ஒரு நோக்கத்தோடு அதிகமாக இங்கு வருவது வழக்கம். அந்த அளவிற்கு இந்த கோவை மாவட்டமானது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை ஒட்டி அமைந்திருக்கிறது. கேரள எல்லையை ஒட்டி அமைந்திருக்கிறது. அதை தவிர மலைகளின் அரசி என்று சொல்லக்கூடிய உதகமண்டலம் ஒட்டிய ஒரு மாவட்டமாக இருக்கிறது. இவ்வாறு பல்வேறு ஒரு குளுமையான ஒரு சூழலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கோவை மாவட்டமானது கடந்த சில ஆண்டுகளாகவே அதனுடைய வெப்பநிலையானது தொடர்ந்து அதிகரித்து வருவதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இந்த ஆண்டு சுமார் 41 டிகிரியை தொடும் அளவிற்கு அதனுடைய வெப்பநிலையானது அதிகமாக இருக்கிறது. இதற்கு இந்த பகுதிகளில், அதாவது கோவை மாநகர பகுதியை எடுத்துக்கொண்டால் அதனுடைய வளர்ச்சி பணிகளுக்காக அதிக மரங்கள் வெட்டப்படுகிறது. இதை ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் வாகன பெருக்கமும் நாளுக்கு நாள் இந்த 4 சக்கர வாகனங்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் ஒரு சூழல் நிலவி வருகிறது. இதன் காரணமாகவும் அதனுடைய வெப்பம் அதிகரித்து இந்த வெப்பநிலையானது தொடர்ந்து அதிகரிப்பு ஒரு சூழல் பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பில் மக்களும் அரசும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே அந்த வெப்பநிலையை குறைத்து காட்ட முடியும் என்று சமூக ஆர்வலர்களும் தெரிவித்து வருகிறார்கள். நம்முடைய இது பற்றி பேசுவதற்காக, அதாவது தற்போது வரை ஒரு 3 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு தேசிய விருதை பெற்ற யோகநாதன் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். தற்போது கோவை என்பது ஒரு சீதோஷண நிலை என்பது ஒரு குளுமையான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இந்த ஆண்டு அதிகமாக வெப்பத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இதற்கு முக்கியமாக என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கோவை நகரில் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த குளிர்ச்சி இன்னைக்கு இல்லை, வெப்ப நகராக அதிகமாக மாறிடுச்சு. சென்னையில் 99 டிகிரி வெயிலுங்கிறப்ப இங்கே 101 டிகிரி இருக்குது. காரணம், அதிகமாக மரங்களை வெட்டப்பட்டது. 2வது வாகன பெருக்கம். 3வது நீர்நிலைகளை சரியாக பராமரிக்காமல் பாதுகாப்பாக இல்லாத இருந்தது. பல நீர்நிலைகள் இன்னைக்கு பேருந்து நிலையம் கட்டுவதற்காக கூட குறிச்சி பகுதியில் ஒரு குளத்தையே ரொப்பியிருக்கிறோம். இந்த மாதிரி மனிதனுடைய வீட்டு கழிவுகள் அத்தனை கழிவுகளையும் குளங்களில் கொட்டுகிற நிலையை நாம் இன்று வரை பார்த்துட்டு இருக்கிறோம். இது 3 காரணங்கள் தான் முக்கியமானது. வெப்பத்திற்கு மனிதர்கள் என்ன செய்யலாம் என்று யோசிக்கிற போது எல்லோரும் நினைக்கிறார்கள் ஏசி வாங்கலாம் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் மரங்களை நடுவோம் என்று நினைத்தால் இந்த நகரம் குளிர்ச்சி நகரமாக மாறியிருக்கும். இன்னைக்கு அதிகமான வெப்பநிலை தமிழ் தற்போது, அதாவது இந்த ஏசி போன்ற சாதனங்களை அதிகமாக பயன்படுத்தப்படுவதற்கு பதிலாக மாற்றாக வீட்டு பகுதிகளிலும் பொது இடங்களிலும் மரங்களை அதிகமாக நட்டு வைக்கும் பட்சத்தில் இது போன்ற அதிகமான வெப்பநிலையை தவிர்க்க முடியும் என்பது இது போன்ற இயற்கையாளர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. கோடை வெயில் வாட்டி வதைத்த தமிழகத்தில் கோடை மழை சற்று குளிர்ச்சியை தந்தது. ஆனால் முன்பை விட தற்போது வெயிலும் அனல் காற்றும் கடுமையாக அடித்து வருகிறது. தமிழகம் முழுவதும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் கடுமையான பாதிப்பிற்கு உள்ளாகி உள்ளனர். இதுகுறித்து பேசுவதற்காக தமிழகம் முழுவதும் பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காகவும் நமது செய்தியாளர்கள் இணைந்திருக்கின்றனர். தற்போது சென்னையிலிருந்து செய்தியாளர் ஐஸ்வர்யா இணைந்திருக்கிறார். ஐஸ்வர்யா, சென்னையில பார்த்தோம் அப்படின்னா 38, 39 டிகிரி செல்சியஸ் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த அக்னி நட்சத்திரம் அப்படின்னு பஞ்சாங்க முறைப்படி சொல்லக்கூடிய இந்த 28 நாட்கள் காலகட்டங்கள்ல வெப்பம் என்பது பதிவாகிறது. தற்போது வெப்பநிலை எப்படி இருக்கு? வெப்ப காற்று குறிப்பா எந்த அளவு இருக்கு? நிச்சயமா திவ்யா, நீங்க சொன்னது போலவே, அதாவது நேற்று அதிகப்படியான வெப்பநிலை தமிழகத்திலே திருத்தணியில் பதிவாகி இருக்கிறது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் வேலூரிலும் 40 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருந்தது. வெப்ப காற்றுங்கிறது அதாவது காலை மதியம் இரவு
மாலை வரைக்குமே இந்த வெப்ப காற்றுங்கிறது அதிகமாகவே இருக்கு. அதுவும் இல்லாமல் கோடை மழை, அதாவது கடந்த வாரம் பெய்த கோடை மழையை தாண்டி கோடை மழை நின்ற உடனே இந்த வெப்பங்கிறது அதிக அளவே காணப்படுகிறது. குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கோம் சென்னையில். எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த வெப்பங்கிறத விட நடைபாதைகளை விட வண்டி வாகன ஓட்டிகளுக்கு மிகவும் ஒரு பாதிப்பை தருதுன்னே சொல்லலாம். காரணம் என்னன்னா அந்த வெப்பங்கிறது நம்ம வண்டியில இருக்கிற அந்த பெட்ரோல் டீசல் அதோட காரணமும், அதே மாதிரி வாகனங்கிறது உங்களுக்கே தெரியும், வாகன நெருக்கம்ங்கிறது இப்ப அதிகரிச்சுட்டே வருது. அந்த வாகனம் நெரிசல் அதிகரிச்சுட்டே வர காரணத்தினாலதான் அந்த வெப்பங்கிறது வாகன ஓட்டிகளுக்கு ரொம்ப பாதிப்பை தருதுன்னே சொல்லலாம் திவ்யா. ஒருபுறம் வெப்பக்காற்றின் தாக்கத்தினால வாகன ஓட்டிகள் சிரமப்படுறாங்க, மறுபுறம் வாகனத்திலிருந்து வரக்கூடிய புகையினுடைய வெப்பத்தை தாண்டி இயற்கையான வெப்பம் என்பது நீடிக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஐஸ்வர்யா. மற்ற இடங்களிலும் நமது செய்தியாளர்கள் காத்திருக்கின்றனர். இதேபோல் மதுரையில் நமது செய்தியாளர் நாகேந்திரன் காத்திருக்கிறார். திருச்சியிலிருந்தும் செய்தியாளர்கள் இருக்கின்றனர். தொடர்ந்து அவர்களோடும் இன்றைய வெப்பநிலை குறித்தும் வெப்பத்தின் தாக்கத்தால் மக்கள் எந்த அளவு பாதிக்கப்படுகின்றனர் என்பது குறித்தும் பேசலாம். மதுரையிலிருந்து நாகேந்திரன் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். நாகேந்திரன், தற்போது மதுரையில வெயிலோட தாக்கம் அப்படிங்கிறது 105 டிகிரியை தாண்டி அதிக அளவில் வாட்டி வதைத்து வருவதா தகவல் வெளிவந்திருக்கு. மதுரையில தற்போதைய நிலையில வெயிலோட தாக்கம் எப்படி இருக்கு? இந்த வெயிலோட தாக்கத்தினால என்னென்ன பாதிப்புகளை அங்க இருக்கிற மக்கள் சந்திச்சுட்டு வராங்க? கண்டிப்பா தமிழரசன், கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்துட்டு வெயில் வெப்பத்தின் தாக்கம் சற்று அதிகமாக உள்ளது. கடந்த ஆண்டு வந்துட்டு இதே நாளில் 103 டிகிரி வெப்பத்தின் தாக்கம் இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு இன்று 105 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இதனால் வந்துட்டு வாகன ஓட்டிகள் முதல் பொதுமக்கள் வரை அனைவரும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர். வாகன ஓட்டிகளை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் சாலையில் செல்ல முடியும் இந்த அனல் காற்று மற்றும் அந்த கானல் நீளார் எதிரே வரக்கூடிய வாகனங்கள் தெரியாத அளவிற்கு உள்ள பாதிக்கப்படுவதாகவும், மேலும் வாகன ஓட்டிகள் சிரமப்படுவதாகவும், பொதுமக்கள் தங்களது வேலைகளுக்காக அன்றாட வேலைகளுக்காக பகல் நேரத்தை வெளியில் செல்லாமல் மாலை நேரத்தில் வெளியே செல்வதாக தெரிவித்து வருகின்றனர். இந்த வெப்பத்தின் தாக்கத்தில் தங்களை தற்காத்துக் கொள்ள இளநீர், கரும்புச்சாறு, தர்பூசணி உள்ளிட்டவற்றை மக்கள் பருகி வருகின்றனர். தமிழரசன். நாகேந்திரன், தற்போது மதுரையில் 39 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் நீடிக்குது. கடந்த சில நாட்களாகவே, அதாவது அக்னி நட்சத்திரம் தொடங்கிய அந்த மே முதல் வாரத்திலிருந்தே 28ஆம் தேதி வரைக்கும் இந்த வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கக்கூடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது இந்த வெப்பத்தின் காரணமா அங்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏதாவது ஏற்பட்டிருக்கா? கண்டிப்பா திவ்யா, நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதம் 4ஆம் தேதி கத்திரி வெயிலானது தொடங்கியது. வருகிற நாளை மறுநாள் சனிக்கிழமை 28ஆம் தேதி இந்த கத்திரி வெயிலானது முடிவடைய இருக்கிறது. இந்த இடைப்பட்ட நாட்களில் வெயிலின் தாக்கம் மதுரை மாவட்டத்தில் அதிகமாகவே காணப்பட்டது. இதனால் மக்கள் கடும் சிரமங்களுக்குள்ளாயினர். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரங்களும் கூட வேட்பாளர்களும் சரி மக்களும் சரி அனைவரும் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். இதனால் தேர்தல் பிரச்சாரங்கள் கூட சற்று மந்த நிலையில் தான் காணப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மதுரை மாவட்டத்தில் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் தண்ணீர் வற்றி வறட்சியாக காணப்படுகிறது. இதனால் கால்நடைகள், பறவைகள் மற்றும் அனைவரும் கிராமத்தில் உள்ள வாசிகள் அனைவரும் நீர்நிலைகள் வற்றி போனதால் மிகுந்த தண்ணீர் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் எதிர்வரும் காலங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழலும் ஏற்பட்டுள்ளது. திவ்யா. நாகேந்திரன், வெயிலோட தாக்கம் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் பத்தி விரிவா சொன்னீங்க. தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. திருச்சியிலிருந்து நமது செய்தியாளர் லெனின் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். லெனின், தற்போதைக்கு திருச்சியில வெயில் நிலவரம் என்பது எப்படி இருக்கு? கடுமையான வெயில், அனல் காற்றால அங்க இருக்கிற மக்கள் என்னென்ன பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்காங்க? தம்பி, அதாவது திருச்சியை பொறுத்தவரை கடுமையான வெயிலுடைய தாக்கம் என்பது இருக்கு. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதற்கு முன்பும் பின்பும் தொடர்ச்சியாக மாலை நேரங்களில் மழை பொழிவு என்பது இருந்துச்சு. அது சற்று ஒரு குளுமையான சூழ்நிலையை திருச்சியில் உருவாக்குனுச்சு. அதற்கு பிறகு கடந்த 3 நாட்களாக கடுமையான வெயிலுடைய தாக்கம் என்பது அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக 104 டிகிரி அளவில் வெப்பம் நேற்று பதிவாயிருக்கு. இன்று அதை காட்டிலும் 1 டிகிரி அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக குடிநீர் தேவைக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட
500 கனஅடி தண்ணீரில் ஒரு சொட்டு கூட தண்ணீர் திருச்சிக்கு வந்து சேரல. நேற்று முன்தினம் இதற்காக அந்த தண்ணீருடைய அளவு என்பது அதிகரிக்கப்பட்டது. நேற்று முன்தினம் முதல் 1000 கனஅடி தண்ணீரானது திறக்கப்பட்டிருக்கு குடிநீர் தேவைக்காக. அந்த தண்ணீரும் திருச்சிக்கு வந்து சேரல. அந்த அளவிற்கு இந்த காவிரி படுகையினுடைய அந்த பாதைகள் முழுவதும் நிலத்தடி நீர்மட்டமானது அகல பாதாளத்திற்கு போயிருக்கு. குறிப்பாக 5 அடி 6 அடி ஆழத்தில் இருந்த நிலத்தடி நீர் என்பது 100 அடி 150 அடி ஆழத்திற்கு வந்து சென்றுச்சு. எனவே வரக்கூடிய தண்ணீர் அந்த பூமி வந்து உள்வாங்கிக் கொள்வதால் அந்த தண்ணீர் என்பது திருச்சிக்கு வந்து சேரல. திருச்சியை பொறுத்துள்ள வாகன ஓட்டிகளும் நடைபாதை பயணிகளும் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாயிட்டு இருக்காங்க. குறிப்பாக அரியமங்கலம், திருவரம்பூர், திருச்சி ரயில்வே சந்திப்பில் இருக்கக்கூடிய ரவுண்டானா இந்த பகுதிகளில் எல்லாம் புதிய பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பாலங்களுக்கு கீழே கடந்த 5 வருடமாக சாலை அமைக்கக்கூடிய பணிக்காக அந்த கல் மண் இதெல்லாம் கொட்டப்பட்டிருக்கு. அந்த சாலை பணிகள் என்பது நிறைவடையல. எனவே அந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்களால் புழுதி என்பது அதீதமாக வந்துகிட்டு இருக்கு. அந்த பகுதியில் யாரும் வந்து நடமாட முடியல, மூச்சு திணறல் ஏற்படுது. அங்க அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள்ல சமைத்த பொருட்கள் எதையும் வைக்க முடியல. அது ஒரு சிமெண்ட் பூசிய நிலைக்கு வந்து அந்த பாத்திரங்களும் அந்த உணவுப் பொருட்களும் மாறிடுது. அதே போல குழந்தைகளை தொட்டிலில் தூங்க வைக்க முடியல. அந்த தொட்டில் முழுவதும் வந்து சிமெண்ட் புகையாக மாறிடுது. இது போன்ற பிரச்சனைகள் அங்க சாலை பணிகள் நிறைவடையாதனால இருக்கு. இது வந்து மிகப்பெரிய பாதிப்பா இருக்கு. அது குறிப்பா அந்த வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க இந்த புழுதியினுடைய அளவும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் இந்த பகுதி மக்கள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்திக்கிறாங்க என்பது குறித்து இங்க தாமஸ் நம்மோடு இருக்கார். நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். பொதுமக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை இந்த வெயிலால் சந்திக்கிறாங்க? பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சி வந்து ஒரு தமிழகத்தோட மையப்பகுதியாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லை, வெளி மாவட்டத்தை சார்ந்த மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதிக அளவு வந்து பேருந்துகளும் ரயிலையும் வந்துட்டு போகிறாங்க. இப்போ முக்கியமான பிரச்சனை என்னன்னா இந்த வெயில். இயற்கையாகவே திருச்சி வந்து கந்தக பூமியாக இருக்கக்கூடிய பகுதியில் குறைந்தபட்ச வெப்பம் பதிவானாலே இங்கே இருக்கக்கூடிய வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் கடந்த சில நாட்களாக 40 டிகிரிக்கு மேல் வெயில் வர்றதுனால இங்கே வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள்ல இருந்து முதியோர் வரைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாலைகளில் நடமாட முடியல. அவர்களுடைய தேவைக்காகவும் வந்து எதுவும் போய் வெளியே செய்யக்கூடிய ஒரு நிலை இல்லை. குழந்தைங்களை கூட இருசக்கர வாகனங்கள்ல அழைத்துட்டு போக முடியாத ஒரு நிலைமை இருக்கு என்கின்ற விஷயம் தான் இங்க பதிவாயிருக்கு. தம்பி தமிழரசன். லெனின், ராஜஸ்தான்ல தார் சாலை உருகும் அளவிற்கு வெப்பம் இருக்கு. இப்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தார் உருகிற அந்த ஒரு நிலை ஏற்படுமோ அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்படுற அளவு வெப்பக்காற்று என்பது வந்து வீசி வருது. தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் பல்வேறு செய்தியாளர்கள் இருக்கின்றனர். தென் மாவட்டமான நெல்லை மாவட்டத்தில் செய்தியாளர் நாகராஜ் இருக்கிறார். நாகராஜ், நெல்லை மாவட்டத்தில் அந்த வெப்பக்காற்றின் தாக்கம் எந்த அளவு இருக்கு? கண்டிப்பா திவ்யா, நெல்லையை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களை காட்டிலும், அதாவது கடந்த 5 வருடங்களை பார்க்கும் பொழுது இந்த வருடம் 104 மற்றும் 105 டிகிரி அளவு கூட வெயில் பதிவாகி இருப்பது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. பருவநிலை மாற்றம் என்பது இங்கு எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக இருக்கும் என்றுதான் கடந்த சில ஆண்டுகளாக பார்க்கப்பட்டது. குறிப்பாக தென்மேற்கு பருவக்காற்று என்பது இந்த ஜூன் மாதம் ஆரம்பிக்கும். ஜூன் முதல் வாரத்திலே தொடங்கிவிடும். அதே போல வடகிழக்கு பருவக்காற்று என்பது ஆகஸ்ட் மாதம் தொடங்கி அக்டோபர் மாதத்தில் தொடங்கும். எனவே இந்த பருவநிலை மாற்றங்களினால் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் காரணிகள் ஒவ்வொரு வருடமும் அப்படியே தான் இருந்தன. ஆனால் கடந்த சில வருடங்களை பார்க்கும் பொழுது, தற்பொழுது இந்த வருடம் பார்க்கும் பொழுது தென்மேற்கு பருவக்காற்று தொடங்கப்படவில்லை. அதாவது ஜூன் முதல் வாரம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பான வெயிலின் அளவு என்பது அதிகரித்துள்ளது. கடந்த வருடங்களை காட்டிலும் இந்த வெப்பத்தின் அளவு என்பது 104 டிகிரி 105 டிகிரி பதிவானது என்பது இயல்பான மக்களின் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் பாதித்துள்ளது. பகலில் வெயிலின் காரணமாக பல்வேறு குளிர்பானங்கள் எடுத்துக்கொண்டால் கூட, அதற்கான நீராதாரங்கள் எடுத்துக்கொண்டால் கூட இரவில் வீடுகளில் உறங்குவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு வெயிலின் தாக்கம் என்பது வீடுகளுக்குள் அந்த வெப்ப மூட்டமாகத்தான் காணப்படுகிறது. இது பகல் நேரம் மட்டுமில்லாது இரவு நேரங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு புழுக்கம் என்பது இந்த மாநகர பகுதி முழுக்க காணப்படுகிறது. நாம் இருக்கும் பகுதியில் கூட மாநகர பகுதி தான் இருக்கிறோம். இந்த மாநகர சந்திப்பில் கூட மக்கள் அதிகம் நாடுவது இந்த குளிர்பானங்களையும் அதே போல வெள்ளரிக்கை போன்ற அந்த பழங்களையும் தான். இது இந்த மழைக்கு பிறகு மீண்டும் அடிக்கும் வெயில் மீண்டும் இந்த கடைகளை நோக்கி மக்கள் வரவே அதிகரித்துள்ளதை காண முடிகிறது. திவ்யா, கோடை மழைக்கு பின்னர் கடலோர மாவட்டங்கள் மட்டுமின்றி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கோடை வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இதன் காரணமாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் கடுமையான பாதிப்பிற்கு உள்ளாகி உள்ளனர். தமிழகம் முழுவதிலும் இருந்து இந்த வெயில் மற்றும் அனல் காற்றால் மக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றனர், என்னென்ன பாதிப்புகள் உள்ளாகி இருக்கின்றனர் என்பது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர்கள் வழங்கினர். இதுகுறித்த தகவல்களை வழங்கியமைக்கு லெனின், நாகராஜன், ஐஸ்வர்யா, நாகேந்திரன், உங்கள் அனைவருக்கும் நன்றி.